ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நதிரா ஓ எந்திரி ச்சு 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 என் பாப்பாவோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு பருப்பு சாம்பார்லாம் வச்சுட்டேன். என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு அப்போ தான் படுத்தேன். உடனே அழுந்து ஏந்துக்குனா. சரி நீ இவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா கொஞ்ச நேரம் அவளை சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் செய்யவே விடுவா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நெய் தோசை பருப்பு சாம்பார் தான் பாப்பாவுக்கு. இப்போல்லாம் அவளே எடுக்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு இருக்கா. சரின்னு அவளே கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு தோசை பருப்பு மிக்ஸ் பண்ணி அவள் கையில் கொடுத்தேன். ஆனால் வாங்கலை, தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருந்தா. சரி அவளே எடுத்து சாப்பிடுவா அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு தோசை ஊற்ற போயிட்டேன். சாப்பிடணும் சாப்பிடு நந்தி. எவ்வளோ க்யூட்டாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்களேன். அவளே கொஞ்சம் விளையாடிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவே கொஞ்சம் எடுத்து பாதி சாப்பிட்டுட்டு இருக்கா. நானும் கொஞ்சம் கொடுத்தேன் மீதி இருக்கிறது. ஆனால் வாங்கலை, மூஞ்சி திரும்பிக்கிட்டா. சரின்னு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றதுக்காக தோசை எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் போய் வச்சுட்டு இருந்தேன். நான் வச்சுட்டு வரதுக்குள்ளே நான் எங்கே அவளை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே அழுதுனே இருந்தா. யார் இது அழுகிறது? யார் தூக்கணும்? பாப்பா தூக்கணுமா? தூக்குற இரு, வர நதி, இரு நதி. சரி போயிட்டு தோசைலாம் போய் வச்சுட்டு வரேன். இங்கே பாரு தோசை பாப்பாவுக்கு தான் தோசை, குட்டி பாப்பாவுக்கு. அம்மா போய் வச்சுட்டு வந்துட்டா. ஓடி வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கள்ல, அதே மாதிரி தான் டெய்லியும் பண்ணுவா. எங்கேயுமே அவளை விட்டு போகக்கூடாது, எழுந்துக்கக்கூடாது. நான் எழுந்தாவே நான் வந்து அவளை விட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு ஓன்னு அழுவுறா. கூடவே இருக்கணும், தூக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். நானும் அவளுக்கு டிவிலாம் காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் தனியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்காக நான் வந்து போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கார்ட்டூன் போட்டுட்டு இங்கே உட்கார வச்சுட்டேன். நானும் சாப்பிட்டு அவள் வந்து அதே பார்த்துட்டு இருந்தா. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் பார்ப்பா. அதுக்கப்புறம் அவள் வந்து போர் அடிச்சிடும். என்கிட்டயே மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுவா. இதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் சிங்கில் வைக்கிறதுக்காக போகிறேன்னா இப்படி அழுவுறா. நான் வந்த அப்புறம் தான் அவள் சமாதானமே ஆகிறா. என்னை பார்த்துட்டு டிவி பார்க்குறா. மறுபடியும் டிவி பார்த்துட்டு நான் இருக்கேனா அப்படின்னு என்னையே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. டிவி இருக்கோ இல்லையோ அது கொஞ்ச நேரம் புதுசுன்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் நான் அவள் கூட இருக்கணும். பாப்பா தூக்குன்னு ஒரே அடம். சரி என்ன பண்ணுறதுன்னு நானும் தூக்கிட்டு போனேன். வா இங்கே பாரு, அம்மா பாரு வா. இன்னும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் தோசைலாம் சாப்பிட்டுட்டு சரி வாய் துடைக்கலாம் அப்படின்ட்டு நான் கிச்சனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் அவளை. பரவாயில்ல, அவளே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி இன்னும் விளையாடலாம் அப்படின்ட்டு பெட்டில் வச்சேன். ஆனால் அவள் விளையாடவே இல்லை. ஃபுல்லாக தூக்கமாக இருக்கனால ஒரே அழுகையாகவே இருந்தா காலையில் எழுந்ததுலேருந்து. லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் அவள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நிறையா அழுதுகிட்டே தான் இருந்தா. அது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். ரொம்ப நேரமாகவே அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் பால்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணி தோலெல்லாம் தட்டி போட்டு அங்கே இங்கே நடந்து அதுக்கப்புறம் தான் தூங்கவே ஆரம்பித்தா. நானும் எப்படின்னே தெரியல, நானும் கூட சேர்ந்து படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஆஃப்டர்நூன் ஆச்சு. எனக்கு முன்னாடி அவள் தான் எழுந்தா. என்னை பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தா. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து தூங்கிட்டே இருந்தேன். அவள் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. இன்றைக்கி லன்ச் வந்து நான் வந்து ரெடியே பண்ணல. சாம்பார் மட்டும் செஞ்சு வச்சேனே தவிர அதெல்லாம் வேறு எதுவுமே பண்ணல. உருளைக்கிழங்கு கோஸ்லாம் வச்சு ஒரு பொரியல், சாதம், பாப்பாவுக்கு வந்து முட்டை.
இதுதான் வந்து பாப்பாக்கு. இதே மாதிரி வேற ஒரு விலாகில் நதியை பார்க்கலாம்.